இன்னும் சில பேர் ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்றதுனால ஃபேஷியல் ஹேர் டார்க் அண்ட் திக்கா வளரும் அப்படின்ற மித்த நம்பிட்டு இருக்காங்க. நீங்களும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஹே ஹாய், திஸ் இஸ் போனா ஃப்ரம் மனிஷ்கா மேக்ஓவர்ஸ் 30 டேஸ் க்ளோ அப் சீரிஸ் எபிசோட் 4 பார்க்கலாமா? எஸ், உங்களோட ஃபேஷியல் ஹேரை நீங்க ரிமூவ் பண்றதுனால திக் அண்ட் டார்க்கான ஹேர் க்ரோத்லாம் வந்துட்டு வரப்போறது இல்ல. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, சில பேர் ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ண மாட்டீங்க, பட் ஐப்ரோ க்ரூமிங் பண்ணிருப்பீங்க. நீங்க செக் பண்ணிருந்தீங்கன்னாவே தெரியும், ஆல்ரெடி இந்த ஐப்ரோ ஹேர் டெக்ஸ்சர்க்கே தான் புதுசா வளர்ற ஹேருமே வந்துட்டு இருக்கும். நீங்க ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணலான்னு இருக்கீங்கன்னா, அதுக்கு மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கக்கூடிய இந்த ஆங்குலர் ஃபேஷியல் ஹேர் ரேசர் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுலயே வந்துட்டு நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ நீங்க அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஷியல் ஹேரை நீங்க ரிமூவ் பண்றதுக்கு முன்னாடி உங்க ஃபேஸ்ல எதர் மாய்ஸ்சரைசர் ஆர் ஜெல் பேஸ்ல இருக்கக்கூடிய க்ரீம் அப்ளை பண்ணிட்டு உங்க ஹேர் ரிமூவல் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணும்போது உங்க ஃபேஷியல் ஸ்கின் டைட்டா இருக்க மாதிரி நீங்க பிடிச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணும்போது ஸ்லாண்டிங் பொசிஷன்ல வச்சு ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணுங்க. ஸோ தட் கட்டிங் வந்துட்டு அவாய்ட் பண்ணலாம். ஒன்ஸ் ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க இமீடியட்டா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு மாய்ஸ்சரைசர் வந்துட்டு அப்ளை பண்ணிடணும். அண்ட் இமீடியட்டா நீங்க எந்த ஒரு மேக்கப்புமே வந்துட்டு வியர் பண்ணாதீங்க. ஸ்கின்னை வந்துட்டு கொஞ்சம் நேரம் ப்ரீத் பண்ண விடுங்க. பார்த்த உடனே நீங்க க்ரூம்டா தெரியணும்னா உங்க ஐப்ரோஸ் கிளீன் பண்ணாலே போதும், உங்க லுக் பிரசன்டபிளா இருக்கும். ஸோ நான் சொன்ன இந்த எக்ஸ்பிளனேஷன் மட்டும் பத்தல, உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ஃபேஷியல் ஹேர் ரிமூவல் டியூட்டோரியல் வேணும் நீங்க நினைச்சீங்கன்னா காமெண்ட்ல ஃபேஷியல் ஹேர்னு டெக்ஸ்ட் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன். Until then, this is Mona from Manishka Makeover Artist. Bye.